ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் தவவேடம் பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். பாடல் 1661. தவம் மிக்கவரே தலையாய வேடர், அவம் மிக்கவரே அதிகொலை வேடர். அவம் மிக்கவர் வேடத்தாகார் அவ்வேடம், தவம் மிக்கவர்க்கு அன்றி தாங்க ஒண்ணாது. அகத்துல சிவனை யார் மறக்காம தவம் புரிகிறார்களோ அது சிறந்த வேடம் அப்படின்றார் முதல் வரியில. அப்படி இல்லாம பொய் வேடம் புரிவர்கள் எப்படி வேடன் மாரி உயிர்களை கொன்று அவைகளை வாக்கிக்கு பயன்படுத்துறானோ அந்த மாதிரி பொய் வேடம் உடையவர்கள் வேடனுக்கு நிகரானவர்கள். அந்த மாதிரி ஒரு ஓமையில குறிப்பிடுறாரு. அந்த பொய் வேடம் கொண்டவங்க எல்லாம் தவ யோகம் கொண்டவர்களுக்கு ஈடாக முடியாது. ஏன்னா சிவத்தை உணர்ந்தவங்க தான் தவவேடம் போன்ற தகுதியானவங்க, அது பொருந்தமானவங்க, வலிமை தாங்கக்கூடியவங்க. அதனால தவவேடத்தை பத்தி ரொம்ப உயர்வாக இங்க நமக்கு குறிப்பிடுகின்றார். இதுல இந்த நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி அனலைஸ் பண்றாங்க இல்லைங்களா. ஏன்னா நம்ம உடல்ல நரம்பினுடைய அந்த நம்ம பாடி ஃபுல்லா பரவி இருக்கிறதுன்றது அதை அமைதிப்படுத்தணும். அதுக்கு ஏன்னா நரம்பு தான் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் சிக்னலா டிரான்ஸ்மிஷன் பண்ணுது உடம்புக்குள்ள. அதுல 4 விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பயன்படுதுங்க. ஒண்ணு டொமாமைன்றாங்க, ஆக்சிடோசின்றாங்க 2வது, 3வது செரோட்டோனின், 4வது எண்டோபோர்மின். இந்த டொமாமைன் அப்படின்றத மோட்டிவேட்டர். இனிஷியலா நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நிமிர்ந்து உக்காந்து அந்த தியானத்துல நின்று ஒரு 2 நிமிஷம் ஒரு இந்த பிரீத்திங்கை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சீங்களா, அப்புறம் கொஞ்சம் அப்படியே மோட்டிவேட் ஆயிடும். அடுத்தது பாண்டிங் பண்றது. இப்ப இந்த முயற்சி தனியா ஓடிட்டு இருக்குது, உடல் தனியா இயங்கிட்டு இருக்குது. ரெண்டுத்தையும் சமப்படுத்துறது, பாண்ட் பண்றது. அப்படி பண்றதுதான் 2வதா இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடோசின் அப்படின்றது. 3வது செரோட்டோனின் அப்படின்றது ஸ்டெபிலைசர், அந்த நீடித்திக்கிறது. உதாரணமா அது நம்மளுக்கு வேணுன்றதுக்கு தான் மெடிடேஷன் டீப்பா பண்றது, நல்ல ஆழ்ந்த உறக்கம் பண்றது, பிரேயர் பண்றது, சன்லைட்ல உலாவது, நேச்சுரலோட இருக்கிறது, நன்றி உணர்வோட இருக்கிறது. இதுதான் ஸ்டெபிலைஸ் பண்ணும் நம்மளுடைய நரம்புகளை அப்படியே விஸ்தான் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த எண்டோபோர்மைன் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஆஃப்னர். நமக்கு தேவையில்லாத ஒரு பேர்டன் வந்துச்சு அப்படின்னாக்கா அது எப்படிலாம் ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வாய் விட்டு சிரிக்கிறது. யோகாலே லாஃப் தெரப்பின்னு ஒண்ணு இருக்குது. பாடியை மூவ்மெண்ட் கொடுக்கறது, விளையாடுறது, எனி டைப் ஆஃப் பிளேயிங் சிஸ்டம் அல்லது டான்சிங், எந்த ரீசனும் எல்லாமே விளையாடுறது. இப்படிதான் இல்லை, இந்த குழந்தை கைகளை ஆட்டிட்டு விளையாடும் பாருங்க படுத்துக்கிட்டு, அந்த மாதிரி வார்ம் பாத் எடுக்கிறது, அப்புறம் சம்திங் ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்சமான செய்யறது. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு அந்த தவ வலிமை கூடுறதுக்கான வழிமுறைகளை சொல்றோம். உள்ளுக்குள்ளே இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. நம்ம நிமிர்ந்து உக்காந்து நெற்றி பற்றி நினைச்சு அந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணும் போது இவ்வளவும் நமக்குள்ள கடன்னு வரும். அப்போ ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 3/4 மணி நேரம் நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அப்படியே பாடி உங்க ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிறதா உணர முடியும். அது பண்ணவங்களுக்கு தெரியும். அப்ப அப்படியாக நமக்கு இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மெயினா அந்த உள்ளொலியில இருக்கணும்ன்றாரு. தவம் செய்யறவங்க உள் ஒலியில இருக்கணும். அப்படிதான் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, முதன்மையானவர்களா இருப்பாங்க. அவர்களாலதான் அந்த புனிதத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் தனி ஆற்றலையும் தாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க எல்லாம், வீணான செயலை செய்யறவங்க எல்லாம்
வேடத்தை போன்றவர்கள் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டார்னு ஏற்கனவே சொன்னோம். ஒரு குரு சிஷ்யன் கதையில சொல்லணும்னாக்கா, அங்க ஒரு சீடன் கேட்கிறான், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம், அங்க எப்படி மனிதர்கள் இருப்பார்கள் அப்படின்றான். அவரோட ஒரு பெரிய அறைக்கு கூட்டு போறாரு. பெரிய டேபிள் இருக்கு, நிறைய பேர் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவுல நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட் எல்லாம் இருக்குது பெரிய பாத்திரத்துல. ஆனா எல்லாரும் மெலிந்து பசியால வாடி நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில என்னன்னா 5 அடி நீளம் உள்ள மர கரண்டி கட்டி இருக்குது. அவங்களால அந்த கரண்டி எடுத்து உண்ண முடியல. அது நரகம். இப்ப இது இன்னொரு ரூமுக்கு கூட்டு போறாரு. அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்குது. ஆனா ஒரு இடத்த அடுத்தவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. அதனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா ஹாப்பியா இருக்கிறாங்க. இதுதான் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு காமிக்கிறார். அப்போ நாம எதை பத்தி நான் அப்படின்னு சிந்திக்கும் போது நரகமாகின்றது, நாம் என்று சிந்திக்கும் போது சொர்க்கமாகின்றது. இந்த உலகம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கும்போது நரகமாகின்றது, நமக்கு எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கும்போது சொர்க்கமாகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கணும். வார்த்தைகளை காந்த சக்தியாக பயன்படுத்தக்கூடிய வல்லமை தவ வலிமை வரும்போது வரும். அதை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஒரு மெடிக்கல் டாக்டர் இருக்காங்க, ஒயிட் கோட் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளும் அந்த கோட்டை எடுத்து போட்டா டாக்டர் ஆயிட முடியாது. அந்த மருத்துவ கல்வி படிச்சிருக்கணும், அந்த ஒரு உயிரை காக்கக்கூடிய குணமும் அந்த டெக்னிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த உடைக்கு தகுதி. அதே மாதிரிதான் நம்மளும் தவத்துல இருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஒழுக்கத்தையும் தகுதியையும் நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளவும் வளர்த்து கொள்ளவும் இருக்கும்போது அதற்கான ஒரு குவாலிட்டியும் ஹாபிடேஷன் நமக்கு வந்துருது அப்படின்னு சொல்லலாம். வேற மாதிரி சொல்லணும்னாக்கா மரம் வேர் கனின்னு சொல்லலாம். தவம் வேர் மாதிரி. இலைகள் வெளியில தெரியும், என்ன அந்த இலையை வச்சு சொல்லிடலாம் என்ன மரம், என்ன குவாலிட்டி, என்ன கனி கொடுப்போம் அப்படின்னு. மரம்ன்றது நாம. அப்ப இந்த தனிமலை எப்படி நம்ம இருக்கின்றோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்மளுடைய கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் பில்டப் ஆகுது. அப்ப தவமிக்கவர்கள் சுய பரிசோதனை செய்வர்களாக இருப்பாங்க. உள்ளத்துல தூய்மையும் கட்டுப்பாடும் பக்தியும் கொண்டு தவமேனம் பூண்டினால் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறி விந்தியா அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1661வது திருமந்திரம், 9வது தவ வேடம். திருமந்திரம்: தவம் மிக்கவரே தலையான வேடர், அவம் மிக்கவரே அதிகொலை வேடர், அவம் மிக்கவர் வேடத்தாகார் வேடம், தவம் மிக்கவர்க்கு அன்றி தாங்க ஒண்ணாதே. தவத்தில் சிறந்தவர்களே தவ வேடம் பூண தகுந்தவர்கள். அப்படி இல்லாத வீணர்கள் போடும் வேடம் மிக பெரிய கொலைகாரர்கள் வேடம். இப்படி பூண தகாதவர் போட்டுக்கொள்ளும் வீண் வேடம் வெறும் பால் வேடம். தவ வேடம் என்பது தவத்தில் சிறந்தவர்களுக்கே அன்றி மற்றவர்கள் தரிக்க தகாதது. அவம் குற்றம் தாங்க பூண தரிக்க ஒண்ணாதே தகாததே. கழக வெளியீட்டில் திருவடி உணர்வுக்கு வாயிலாகிய நற்றவம் மிக்கவரே தலையான சிவக்கோலம் உடையவர் ஆவர். தவம் இல்லாத அவமாகிய பாவ செயல் மிக்கவரே கொடுங்கொலைக்கு ஒரு சிறிதும் நடுங்காத வன வேடராவர். சிவகோலமாகிய தவக்கோலம் மிக்கவரே அக்கோலத்தை தாங்கும் தகுதியினர் ஆவர். மற்றவர்கள் அக்கோலத்தை தாங்கும் தகுதி உடையவர் அல்லர். தலையான சிறந்த. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாருங்கள் கிருத்திகாம்மா, வணக்கம்.
வணக்கம். நன்றி இல்லையாம்மா. அஹ் நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. லைனே இன்னைக்கு உங்களுடைய விளக்கம் அதே அற்புதம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் உளவியல் எல்லாடு இது என்ன சொல்றது, உடல் கூறு இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து சொல்றது வந்து அற்புதமான விஷயம். நன்றி. இன்றைய மந்திரத்துல வந்து தவ வேடத்துல முதல் மந்திரமா நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு நாள் அவ வேடம் பத்தி சொல்லிட்டு இருந்தவரு இந்த இடத்துல தவ வேடம் பத்தி சொல்றாங்க. அப்போ வேடம்தான், எல்லாமே வேடம்தான். அதுல தவத்தினுடைய வேடம் எங்கனம் இருக்க வேண்டும், இல்ல எங்கனம் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தவம் மிக்கவரே தலையான வேடம், அவம் மிக்கவரே அதி கொலை வேடம், அவம் மிக்கவர் வேடத்தாகார், அவ்வேடம் தவம் மிக்கவர் கன்றி தாங்க உண்ணாதே. இந்த கடைசி வரைதான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாரு, அவ்வேடம், எவ்வேடம், தவம் மிக்க வேடம். அப்ப அந்த அவ்வேடம் தவம் மிக்கவர் கன்றி தாங்க ஒண்ணாது. இப்ப நம்ம யார் வேணா, ஐயா சொன்ன மாதிரிதான், யார் வேணா வெள்ளை போட்டு போட்டுடலாம். ஆனா எல்லாராலையும் மருந்து சொல்லிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி யார் வேணா ருத்ராட்சம் போட்டுடலாம், யார் வேணா நெத்தில விபூதி போட்டுடலாம், யார் வேணா காவி உடை உடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த அந்த தவ வேடம் போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணா போட்டுக்கலாம். ஆனால் அதை தாங்கக்கூடிய தன்மை வேணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, டாஸ்மாக்ல போய் இத போட்டுட்டு தண்ணி எடுக்க முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு திருட வர்றவன் இத போட்டுட்டு திருட வர முடியாது. அப்போ இதெல்லாம் புறத்துல செய்யக்கூடிய செயல் இல்லைங்களா? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து புறத்துல செய்யக்கூடிய செயல். அப்போ இத கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே செய்ய முடியும். தவம் வேடம் போட்டுட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி உட்கார முடியும், நல்லவங்க மாதிரி இருக்க முடியும். ஆனால் அவர்களுடைய கண்ணும் மனமும் காமித்து கொடுத்து விடும். அப்ப கண்ணுங்கிறது மனதினுடைய கண்ணாடி. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கையும் வெளியே காட்டக்கூடியது கண்ணு. அப்ப அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துரும். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் காமித்து கொடுத்து விடும். அததான் சொல்றாரு, தவம் மிக்கவரே அவ்வேடம் தவம் மிக்கவர் கன்றி தாங்க ஒண்ணாது. அதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது. இப்ப நம்ம வெயில்ல போயிட்டு வரோம், எங்கேயோ வெளில போயிட்டு வரோம், நிறைய உடை அதிகமான கொஞ்சம் கனமான உடைகள்லாம் போட்டுட்டு மேல சட்டை போட்டு அதுக்கு மேல துப்பட்டா போட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு போவோம். உள்ள வந்த உடனே தரத்தரன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அந்த ரெகுலரா போடக்கூடிய அந்த ஒரு லைட் மெட்டீரியல் எதையாவது எடுத்து போட்டுட்டு இருக்கிற நகையெல்லாம் கழட்டி போட்டு ஷூ எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே ஃப்ரீயா உட்காரும். அப்ப அது வேடம். இங்க உள்ள வந்தோன்னா அந்த வேடம் கலைஞ்சிரும். கலையறதுக்கு ஏங்கும் மனது. அப்படி கலைய முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க ஸ்கூல்ஸ்ல வெளியிடங்கள்ல கூட பாத்திருப்பீங்க, இந்த ஷர்ட்டோட மேல் பட்டனை கழட்டி இப்படி தூக்கி விடுவாங்க அந்த வேர்க்க போகிறதுக்கு. லேடிஸ் வந்து அப்படியே இந்த ஏதாவது கையில இருக்கக்கூடிய துண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்டை ஏதாவது வச்சு விசிற ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய செய்கைகள் காட்டி கொடுத்து விடும். இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரிதான் இந்த அவவேடம் போட்டவர்களுக்கு இந்த தவம் மன்னிக்கணும், தவத்தில் இருந்தால் மட்டுமே அவர்களால் அந்த வேடத்தை தாங்க முடியும். இல்லைன்னா அது உள்ளுக்குள்ள குத்தி ஒண்ணு அவங்க அந்த தவத்துக்கு வந்துருவாங்க, இல்லைன்னா அந்த வேடத்தை விட்டு போயிடுவாங்க. இப்ப இது வந்து ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த 3 வரிகள் வந்து எதுக்கு? ஒரு வரியில சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய அந்த 3 வரி எதுக்கு? என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. தவம் மிக்கவரே தலையான வேடர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அவம் மிக்கவரே அதி கொலை வேடர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வேடருங்கிறத என்ன சொல்ற, வேடம் அணிந்தவர் வேடரா இல்ல ஒரு வேடரையே சொல்றாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு என்னமோ இவர் அந்த வேடரையே சொல்றாரு அப்படின்னு தான் எனக்கு தோணும்.
ஏன்னா இங்க வந்து ஒரு வார்த்தை உபயோகம் பண்றாரு, அதி கொலை வேடர் அப்படின்றாரு. அப்ப இந்த கொலை புரிதல் அப்படிங்கிறது கொலை பாதகம் மிக்க வேடர் அப்படின்னு நிறைய உரையாசிரியர்கள் நமக்கு உரை கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து வேடர் அப்படின்னு சொல்லும் பொழுது வேட்டையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு. அப்ப அந்த வேட்டை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் உடைய தன்மை என்ன? ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, ரொம்ப வேகமா இருப்பாங்க, அவங்க குறியில தப்பாம இருப்பாங்க, இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டு அந்த இலக்கிற்காக அவர்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் அப்படியே நுண்ணுணர்வோடு விழித்து காத்திருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவங்க தான் வேடர். ஓகேங்களா? இந்த வேடர்ல 2 வகையா பிரிக்கிறாரு. தலையான வேடர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அப்புறம் அதி கொலை வேடர் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்ப 2க்கும் என்ன அர்த்தம்? நீங்க இந்த வேட்டுவம் செய்யக்கூடிய நிலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த எதை வேட்டையாடுகிறார்களோ கூடிய வரைக்கும் அதை வந்து கொன்னிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அம்ப அடிச்சு கொன்னப்புறம் அத அவங்க இடத்துக்கு தூக்கிட்டு போறதுக்குள்ள அதனுடைய அந்த தன்மை மாறிவிடும். அதனால அவங்க கொல்ல மாட்டாங்க. அதை ஊனம் செய்து எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அங்க போய் தான் உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடிதான் அதனுடைய உயிரை போக்குவார்கள். ஆனா அதே சமயம் இந்த அதி கொலை வேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்துலயே அதை சம்காரம் பண்ணிடுவாங்க, கொன்னுடுவாங்க. 2வது இன்னும் ஒண்ணும் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய உணவுக்கு தான் அவங்க வந்து வேட்டையாடுவாங்க. இந்த கிரீடினஸ் இருக்காது அவங்களுக்கு, அதுதான் தலையாய வேடர். ஆனா இந்த கொலை வேடர் என்ன பண்ணுவாங்க, கிரீடினஸ் இருக்கும். ஒண்ணு அவங்க சாப்பாட்டுக்கு போக வேற வேற காரணங்களுக்காகவும் அவங்க வந்து கொலை செய்வாங்க. அப்போ இதுதான் அந்த மாதிரி இந்த 2க்கும் உண்டான வித்தியாசம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, வேடர்னு சொன்னது மூலமா அந்த வேட்டையாடுவதற்கு உண்டான தன்மையை சொல்றதா எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம தவமும் அத்தகைய தன்மைதான். இலக்கை நிர்ணயம் செய்து விடுவோம், இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு உண்டான அனைத்து நுண்ணுணர்வுகளும் நமக்கு இருக்கும். மணிக்கணக்கா காத்திருப்பாங்க, நம்மளும் காத்திருப்போம். அந்த மாதிரியான ஒத்துமை இருக்கும் நமக்கும் வேடர்களுக்கும் இல்ல. அப்ப நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா, தலையாய வேடராக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, அது மாத்திரம்தான், நோ கிரீடினஸ். அந்த இடத்துல தேவைக்கு அதிகமான ஒரு தன்மை வச்சுக்க கூடாது, காத்திருக்கணும். இதெல்லாம் கூட வேட்டையே தொழிலாக கொள்ளக்கூடிய வேடர்களுக்கு உண்டான தன்மை. அப்ப அவமிக்கவரே அப்படின்னா, அந்த வேடம் போன்றவங்க எப்படி இருப்பாங்க, அதி கொலை வீடராக இருக்கிறார் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவமிக்கவர் வேடத்தாகார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 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 பொறுமை இல்ல, அந்த நிதானம் இல்ல, இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நுண்ணுணர்வு இல்ல, அர்ப்பணிப்பு இல்ல அப்படின்னா அவங்க வந்து அவமிக்கவர்கள். அப்ப அவங்க வந்து வேடம் போடணும்னு நினைச்சா கூட போட முடியாது, அப்படியே போட்டாலும் அது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக நுணுக்கமாக ஒரு சில விஷயங்களை நமக்கு வந்து தவத்தை குறித்த, தவத்திற்கு வேண்டிய பண்புகளை நமக்கு வந்து சொல்லித்தரார் திருமூலர் இந்த மந்திரத்துல. இன்னும் ஒரு 4 மந்திரம் இருக்கு. இதுல இன்னும் ரொம்ப அழகா புற வேடங்கள் எங்க நாம் அமையும் அப்படின்னும் சொல்லுவாரு. அற்புதமான ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர்ந்து காலை வேளைக்கு இருந்து சொல்லி 2 பகிர்களை முடித்துக் கொள்கிறேன். தியாகராஜன் ஐயா வாங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமான பதிவு இன்னைக்கு. தவ வேடம், அவவேடம். நம்ம இறைவனுடைய அருளால, குரு அருளால தவம்னா என்னன்னு நமக்கு இப்ப தெரியப்படுத்திட்டாங்க. நம்ம உடல் இருக்குது, உயிர் இருக்குது. உடல் உயிரும் இணைந்து செயல்படும் போதுதான் வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதை நமக்கு ஞானிகள் உணர வைத்து விட்டார்கள். அத்தகைய ஞானிகளை வணங்கி அவர்களை போற்றி
ஞானிகளுடைய பெருமைகளை, அவருடைய சிந்தனைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் பாதம் போற்றி இந்த நல்ல நாள்ல இந்த மந்திரத்தை சிந்திக்கலாம். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தேர்தல் களத்துல ஓட்டு போடுறதுக்கு பணத்தை கொடுக்கறாங்க, ஆசை வார்த்தைகள் காட்டுறாங்க. ஒரு ஓட்டு வங்கியாக நினைத்து கொண்டு ஒரு தலைவரா நினைக்கிறவங்க இது போன்றவைகள்லாம் செய்யறாங்க. வேடனுக்கும் அந்த தலைவருக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. வேடன் என்ன பண்றான்? வலைய விரிக்கிறான். விரிச்சிட்டு அந்த பறவைகள் வந்து சாப்பிடணுன்றதுக்காக அந்த வலை மேல இறைய தூவுறான். அது இறைய சாப்பிடுறதுக்காக அந்த பறவைகள் வருது, வந்து தானியத்தை கொத்துது, சாப்பிடுது. ஆனா அதனால பறக்க முடியறது இல்லை, ஏன்னா வலையில மாட்டிக்கிறது. இது போல சுதந்திரமா இருக்கக்கூடிய நாம வேடர்கள் போல ஆசை வார்த்தை காட்டி அந்த வலையில வீழ்த்த நினைக்கிறவர்களை அடையாளம் கண்டு கொள்ளணும். உண்மையான தலைவன் யார் என்று பார்த்தா, தன்னுயிர் போல மற்ற உயிர்களையும் நேசிக்க தெரிந்தவன், சுய ஒழுக்கமிக்கவன், சுயநலம் இல்லாதவன், பொது நலத்தை விரும்பக்கூடியவன். பொது நலம்னா நம்ம நல்லா இருக்கிறோம், எப்படி நல்லா வந்தோம்? சமுதாயத்துக்கு நம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்தோம், அதனால இந்த சமுதாயத்துல நமக்கு ஒரு நன்மதிப்பு, உயர்வு கிடைத்தது. இது போல எல்லோரும் உயர வேண்டும், சிறப்படைய வேண்டும் என்ற கருத்துல தான் நாம கொடுக்கணும். எதையுமே அந்த அனுபவத்தை கொடுக்கணும். அதனால கவனமா இருக்கணும். வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோரே ஆட்சி செய்வர். எல்லா இடத்துலையும் கொலை செய்கிறவங்களும், கொள்ளையடிக்கிறவங்களும், தடியர்களும், குண்டர்களும், வறுமை, ஏழ்மை, இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும். யாராவது நல்லா இருக்காங்களா என்று பார்த்தா அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் எப்பொழுதுமே நல்லா தான் இருப்பாங்க. சாதாரணமாக இருப்பவர்கள் இந்த மாதிரி ஆசை வயப்பட்டு செய்பவர்களால உயர்வு பெற முடியாது. தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். தம்முடைய கடமைகளை சிறப்பாக அவர் செய்து கொண்டே இருப்பார்கள். தவம் செய்பவர்கள் தனக்குரிய கடமை, குடும்பத்துக்கு, சுற்றத்தாருக்கு, ஊருக்கு, உலகுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மிகச்சரியாகவே செய்வார்கள். அதனால அவங்களுக்கு எதுவுமே பாதிப்பு ஏற்படாது. ஏன்றா அவங்க பற்று கொள்ள மாட்டார்கள். அந்த பற்று கொண்டாதான் இங்க பிரச்சனையே வருது. அந்த ஏடனை என்று தத்துவத்துல சொல்லுவாங்க. மூவகை பற்றுகள், பொருள் பற்று, மக்கட்பற்று, உலகப்பற்று என்ற அளவுல அந்த பற்றுக்களாலதான் இன்னைக்கு உலகத்துல துன்பங்கள் பெருகிட்டு. நாய் வளர்க்கணும்னு MBBS படிக்கிற பொண்ணு கேட்டுச்சான், அதெல்லாம் கூடாதுன்னு பெற்றவர்கள் மறுத்தாங்களாம். அதனால சூசைட் பண்ணிக்கிறது ஒரு பொண்ணு இன்னைக்கு செய்தியில சொல்லிட்டு இருக்காங்க வாரத்துல. அப்ப எப்படி பற்று எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்ப பற்று இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கு எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைகிறது புரியல, அதை பெற்றவர்களுக்கும் புரியல. குழந்தைகளுக்கு எதை எப்படி சொல்லி கொடுக்கணும்னு தெரியல. ஆசைப்படலாம், ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே என்று மகான் சொல்லியிருப்பார். அப்ப ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள். அப்ப ஆன்மா வந்து ஆசைப்படுது, ஆனா ஆசைப்பட்டதை நிறைவேற்றும் பொழுது அதற்குரிய செயலுக்கு தக்க விளைவு நமக்கு வரும். அதை தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமை வேண்டும். உலகத்துல ஒண்ணு வருதுன்னா போகும், வருவதும் போவதும் இயற்கையுடைய நியதி. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது என்று ஒரு கவிஞர் பாடுவார். அதனால வரணும் போகும், அந்த வரவு போக்கு. ஆனா அந்த போக்கும் வரவுமிலா புண்ணியனேன் என்று ஒரு ஞானி குறிப்பிடுறார். போக்கும் வரவுமிலா புண்ணியனே, அங்கே வரவும் இல்லை போக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் எதுன்னு கண்டுகொண்டவர்கள் தான் ஞானியர்கள். அத்தகைய உயர்வுக்கு நம்முடைய மனதை உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்ப தவவேடம் பூண்டிருப்பவர்கள் என்று சொல்லும் போது அந்த தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்பவர்கள். ஆனா அவவேடம் பூண்டவர்கள் என்பது ஆசைப்பட்டு செய்பவர்கள். அதை புரிந்து கொள்ளணும். இதை வள்ளுவ பெருந்தகை இயல்பாக 2 வரியில கொடுத்திருப்பார். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார்.
மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. தெளிவா கொடுத்துட்டார். அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அப்ப ஆசை தான் காரணமாக இருக்குது. அவனுக்கு எல்லாம் கிடைக்குதே அப்படின்னு அந்த புகழ் மேல் கொண்ட ஆசை, அவங்களை எல்லாரும் மதிக்கிறாங்களே தவசிகளை, அதன் மேல் கொண்ட அந்த ஒரு தன்மையில அந்த வேடத்தை போட்டுக்கிறான், ஏமாத்துறான். தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக ஏமாற்றி பழகிறான். ஏமாற்றி பிழைக்கிறது ஒரு பொழப்பா? அது கூடாது. அவரவர்தன் உழைப்புல தான் வாழணும் அப்படிங்கிற முடிவெடுத்து வாழக்கூடியவங்க தான் தவசிகள். அவங்க யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் தர மாட்டாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க. அப்ப துன்பம் கொடுக்கறதுங்கிறது ஒரு கொலைக்கு சமானம் தான். அவருடைய உயிராற்றல் அழியுது. அப்ப உயிராற்றலை அழிக்கக்கூடிய துன்பப்படுத்தக்கூடிய செயல்கள் அத்தனையுமே பாதக செயல்கள் தான். அதனால இப்ப ஒரு அம்மா அழகா சொன்னாங்க, ஒரு உயிரை பிடிக்கிறாங்கன்னா அந்த உயிரை கொண்டு சாப்பிட்றதுக்கு தான், இல்ல அந்த அடிமைப்படுத்துறது. ஒரு வேடன் ஒன்ன பிடிச்சி இன்னொருத்தட்ட அதை வித்துருவான். அவன் சாப்பிட்றானா வைக்கிறானா அது வேற. ஆனா ஆசையினாலதான் அந்த வேடம் பூண்றான். அதனால நல்ல வேடம் பூணுவது ஒன்று, வேடராக இருப்பது ஒன்று. வேடர் அப்படிங்கிறவன், அந்த வேடம் பூண்டவன் வேட்டையாடத்தான் செய்வான். அதாவது மக்களை தன்னகத்தே கொண்டு வருவான். அதனால தவ வேடம் பூண்டவர்களுக்கும் மக்கள் கிடைப்பாங்க. ஆனா பாராட்டக்கூடிய உயர்த்தக்கூடிய தன்னை போல பிறரையும் உயர்த்தணுங்கிறதுனால அந்த ஈர்ப்பு உண்டாகும். அந்த தவ வேடத்தால ஈர்ப்பு உண்டாகும். குருவாக நினைச்சு போற்றுவாங்க, வணங்குவாங்க. தான் அடைந்த அந்த உயர்வு மற்றவர்களும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துல அந்த தவசி அவருக்கு ஆன்ம உயர்வை கொடுக்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுப்பார். ஆனா இவங்க சுயநலத்துக்காக செய்து கொண்டிருப்பார்கள். அதனால இந்த பாடலை ஒரு முறை வாசிக்கிறேன். தவமிக்கவரே தலையான வேடர், தவமிக்கவரே தலையான வேடர், வேடம்னு சொல்லல வேடர். அவமிக்கவரே அதிகொலை வேடர், அவமிக்கவரே அதிகொலை வேடர். அவமிக்கவர் வேடத்து ஆகா, அவமிக்கவர் அந்த ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய அவமிக்கவர் வேடத்தாகா அவ்வேடம் தவமிக்கவர் கன்றி தாங்க ஒண்ணாதே, தவமிக்கவர்க்கு அன்றி தாங்க ஒண்ணாதே. அப்ப சுயநலத்தால பிறருடைய பொருட்களை பெற்று அல்லது சமுதாயத்துல பிறருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அபகரிச்சு ஒருத்தர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, ஒரு நாள் அவரை விட்டு போகும்போது அவர் அப்படியே நொந்து போயிடுவார். என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி. ஒரு மன்னனை பார்க்க ஒரு தவசி வர்றாரு, அவரை வரவேற்கிறாரு, வரவேற்று உபசரிப்பு பண்றாரு. மன்னர் நல்லா அவரு குளிக்கிற மாதிரி, எங்க குளிப்பாரோ அந்த மாதிரி நல்ல பெண்கள்லாம் இருந்து அவருக்கு வாசனை திரவியங்கள்லாம் பூசி விடுறாங்க, ஸ்நானம் செய்கிறாரு, அறுசுவை உண்டி கொடுக்குறாங்க, அதையும் நல்லா சாப்பிட்றாரு. அப்படி பஞ்சு மெத்தையில படுக்கிறாரு, சாமரை வீசுறாங்க, நல்லா தூங்குறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 1 வாரம் ஆச்சு, அவர் கொடுக்குற உபசரங்களை பூரா நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் கேட்கிறாரு, சாமி என்ன போல தானே நீங்களும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறீங்களே, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாரு. வாப்பா அப்படியே நடந்துக்கிட்டே போகலான்ட்டு அப்படியே நடந்து கூட்டிட்டு போறார். போயிட்டு அந்த ஊர் எல்லை வந்துருச்சு. வந்த பிறகு நீ என் கூடயே வந்திருப்பா, சந்தோஷமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா, என் நாடு என்ன ஆகுறது, என் மக்கள் என்ன ஆகுறது, என்னால வர முடியாது அப்படின்னாரு. இதுதான் உனக்கு எனக்கு உண்டான வித்தியாசம். நான் எதையுமே விரும்புறேன், ஆனா அனுபவிக்கிறேன், ஆனா அதை மேல பற்று கொள்வதில்லை. இப்ப நீ பற்று கொண்டு விட்டாய், அதனால உனக்கு இதுலதான் சுகம்னு நினைக்கிற. ஆனா இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் ஒரு நாள் உடலை விட்டு போகும்போது இந்த உடலுக்கு மதிப்பு இல்லை.
அப்ப ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, பணத்தை எப்ப அடக்கம் பண்றதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால யோசிச்சு பாருப்பா, இந்த உலகத்துல நம்ம வாழும் போதே 4 பேருக்கு நல்லது செய்யணும். உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே நம்மால முடிஞ்சதை செய்யணும். இந்த ஊருக்கு நாட்டுக்கெல்லாம் செய்ய வேண்டியது செய்யணும். கடமையை சிறப்பா செய்யணும். அப்ப சுய ஒழுக்கம் என்பது முக்கியம். தாய்மை பண்பு உடையவர்களுக்கு சுய ஒழுக்கம் என்பது முக்கியம். சுயநலம் இல்லாமலும் இருக்கணும். சுய ஒழுக்கம், அதோட சுயநலமின்மை. பொது நலத்தை விரும்புறவங்க சுயநலம் வேணும். ஏன்னா உடம்ப நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும்ன்ற அந்த சுயநலம் இருக்கணும். ஏன்னா நலம் என்பது வேணும். உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அப்பதானே இந்த சமுதாயத்துக்கு என்னால செய்ய முடியும். அப்படி அதுக்காக பிறர் பொருளை அபகரித்து நான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொருளை பெருக்கிக் கொள்வது என்பது கூடாது என்பதுதான். தேவைக்கு எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சொத்து இருக்கிறது தவறு இல்லை. ஆனா அதுவே அதிகமாகும் போது நம்மளுடைய நிம்மதி போயிடும், அமைதி போயிடும். சொத்துக்களுடைய எண்ணிக்கை பெருக பெருக அமைதி போயிடும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரத்தை நம்ம தான் பராமரிக்கணும். நிறைய பேர் குடும்பத்துல இருக்காங்கன்னா அத்தனை பேரையும் நான் பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல வந்துட்டா நம்முடைய சுதந்திரமே போயிடும். அதனால அதுக்கு உரிய தன்மையில அதுக்குரிய ஆட்களை நியமிச்சுட்டா, அல்லது அதற்குரிய பக்குவத்தை அவங்கவுங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டா அவங்கவுங்களும் பார்த்துக்குருவாங்க. நம்ம இருந்தாலும் இல்லாட்டினாலும் தனித்து செயல்படக்கூடிய அந்த தன்மையை உருவாக்கிறணும். என்னாலதான் நடக்குதுன்னு சொன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க. ஆனா நம்முடைய சுதந்திரம் போயிடும். அதனால எதுல இருந்து நம்ம விடுபட முயற்சி பண்ணணும். அதாவது மனதால இந்த ஏடனை என்றாலும் இந்த பற்றுக்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும். பற்றுக்கள் இருந்து விடுதலை பெற்றால்தான் வாழ்க்கைய சிறப்பாக வாழ முடியும். இப்ப அவவேட மிக்கவர்களால முடியாது. தவசீலர்களால இந்த பற்றுக்கள் இருந்து இயல்பாக விடுபட முடியும் என்பதை மனதில் கொண்டு உலகப்பற்று, மக்கள் பற்று, பொருட்பற்று இதுல அளவு முறையோடு அனுபவிக்கணும். அதுக்காக பற்று நீங்கிறது, பற்றற்றான்னா அந்த இறைவன் பற்றற்றான்னு சொல்றோம். ஆனா அவனுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அவன் தான் உருவாக்கணும் அனைத்தையுமே. அதே மாதிரி நாம தான் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்முடைய ஆற்றலை, அந்த ஆற்றலால பெற்ற பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தோம்னா ஆற்றல் பெருகி கொண்டே இருக்கும், வரவு பெருகி கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய கடமையை சரியா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வரவு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த இருப்புல இருந்து வருது போகுது, அங்கே குறைவுபடாது. அச்சயம் என்று சொல்வார்கள். கொடுக்க கொடுக்க குறைவுபடாத தன்மை. அச்சய பாத்திரத்தை மணிமேகலை வைத்திருந்தால்னா இதுதான். அவங்க கேட்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இறை அன்னம் என்று சொன்னாலே நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. அப்ப அந்த அன்னம் அது அச்சயத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களாம். அப்ப அச்சயத்துல இருந்து கொடுக்கும் போது நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. ஒரு தவசியாக இருந்து தீட்சை கொடுத்திருக்கிறாங்க. காய சண்டிகை பசியோட இருந்தான்னா என்ன பசி? ஆன்ம பசி. அந்த ஆன்ம பசியை போக்குறதுக்கு இந்த நல்லது கெட்டதை சொன்ன பிறகு எது சரி எது தவறுன்னு தெரிஞ்ச பிறகு தவறானதை பூரா விலக்கிட்டு எது சரியோ அதை செய்யும் போது ஆன்ம உயர்வு பெற்றார் என்பதுதான் கருத்து. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. பசி என்றாலே அது உடல் பசியைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆன்மாவுக்கும் பசி இருக்குது. அந்த தெய்வத்தை அறிய வேண்டும், அவ ஒரு மன நிறைவு பெற வேண்டும். இப்படி சோறு சாப்பிட்ட உடனே எப்படி ஒரு நிறைவு பெறுறப்போ அதே மாதிரி இறைவனை உணர்ற வரைக்கும் அந்த பசி அடங்க. அந்த ஆன்ம பசியை போக்க வல்லவர்கள் ஞானியர்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இந்த ஆன்ம சுவாசம், அந்த சுவாசம் சரியா இருக்கணும். இந்த தளத்திற்கும் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற அருளாளர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் மந்திரத்தை சிந்தித்துக் கொண்டு நல்ல பயனுள்ள பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவன்மான நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வாழ்வாங்கு இறைவா அருள்வாயாக. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அம்மா அவருடைய விளக்கமும் உங்களுடைய பன்முகக்குரல் பாடலோட கேட்ட விளக்கங்களும் மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. மிக்க நன்றிங்க. வந்த மைந்தர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். பலன் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.